ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வேர்ல்டு கொஞ்சம் ஹார்ட் டைம்ஸ்ல இருக்கு. ஸோ நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என் கூட சொல்லணும்னு விரும்புறவங்க அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தன்வந்திரி பீஜ மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. ஸோ இது இங்க வந்து நான் அதோட ஸ்லைடு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லயும் இருக்கு, சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு, தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். யாராச்சும் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா நம்ம ஹெல்த்துக்காக சொல்ற ஒரு ஒரு வெல்பீயிங்காக சொல்ற ஒரு மந்திரம். ஸோ இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜியன், எந்த பயாஸ்டும் இல்லாம இது வந்து ஒரு வெல்பீயிங்காக சொல்ற ஒரு ஸ்லோகம்னு எடுத்துக்கோங்க. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங் இன் இட். ஸோ நான் இந்த செஷனுக்குள்ள போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து ஆயுர்வேதா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லும்போது இப்போ வந்து இது உலகளாவிய ஒரு ப்ராப்ளமாகவே ரொம்ப ஃபாஸ்டாகவே வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, பட் இட் இஸ் அன் டெஃபிஷியன்சி. இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ஒரு ஜெண்டரை மட்டும் பயாஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். as far as infertility is concerned, எப்பயுமே வந்து நம்ம வந்து ஃபீமேல்ஸ் ஈஸியா கொஸ்டின் பண்ண முடியுது, மேல்ஸை வந்து தேர் மோர் டாமினன்ட் இன் திஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் ரேஷியோல தான் இருக்குன்றது தான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ வந்து இதுல வந்து ஃபீமேல்ஸ்க்கு தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் ஆயுர்வேதா பத்தி சொல்லிக்கிறேன். ஸோ ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும்போது இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இந்தியாலேயே இதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த கொரோனா, இந்த கோவிட் டைம்ஸ்ல தான் வந்து ஆயுர்வேதாவோட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் பீக், மற்ற சிஸ்டம்ஸை விட கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கு. அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் பீப்புள் ஆஃப் மலேசியா வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஸோ ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ வேதம். வேதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பழைய காலத்துல வந்து வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சில புக்ஸ் எழுதி வச்சு பீப்புள்ல வந்து இதை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக எழுதப்பட்ட சில குறிப்புகள், அதுதான் வேதங்கள். ஸோ அதுல வந்து அதர்வண வேதம் அப்படின்ற வேதத்தோட ஒரு பிரான்ச் தான் ஆயுர்வேதம். ஸோ ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் அ மெடிசினல் சயின்ஸ். ஆயுர்வேதா வந்து ஒரு மெடிசன் சயின்ஸ் கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். ஸோ வாழ்க்கை முறையை எப்படி வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்றது தான் வந்து ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு பகுதி வந்து ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை இழக்கும் போது என்ன செய்வது அப்படின்னு சொல்ற விஷயம் மட்டும்தான் வந்து மெடிசனா பார்க்கணும். ஸோ மற்றபடி வந்து ஆயுர்வேதத்தை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம வந்து மெயினா பண்ண வேண்டியது வந்து we will have a healthy lifestyle. So next slide please. ஸோ ஆயுர்வேதம் வந்து ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம WHO என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். WHO சொல்லியிருக்கிற டெஃபினிஷன் வந்து a state of physical, mental and social well-being அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதோஷ சம அக்னிஷ்ட சமதாத்து மலக்கிரியாக. ஒரு மனிதனின் உடலில் தோஷங்கள் சமமாக இருக்க வேண்டும். நாகதேவி வந்து இன்னைக்கு அந்த திருக்குறளை எப்படி சொன்னாங்கன்றது தெரியல, பட் அது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு குறள். அந்த 3 தோஷங்களும் மிக சீராக இருக்குமெனில் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் உண்மை. அதுல ஏதாவது ஒரு தோஷம் அதிகரித்தாலோ இல்லை குறைந்தாலோ நம் உடலில் உபாதைகளாக அது தெரியும். நெக்ஸ்ட் வந்து சம அக்னி. அப்படின்னு சொல்லும் போது நம் உடலில் ஒரு உஷ்ணத்தன்மை உள்ளது.
உங்களுக்கே தெரியும், இறந்த உடனே பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடும். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் உடல் உஷ்ணத்தை அது இழந்து விடும். இறந்ததன் பின் நம் உடலில் உள்ள உஷ்ணம் அணைந்து விடும். ஸோ அது அந்த அக்னி வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சம தாத்துக்கள். தாத்துக்கள்னு சொல்லும் போது நம்ம உடலில் 7 தாத்துக்கள் உள்ளது. என்னென்னு பாத்தீங்கன்னா ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம். ஸோ ரசம்னு சொல்லும் போது நம்ம அதை எதோட கோரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் உடலில் உள்ள பிளாஸ்மா அப்படின்னு சொல்ற ஒரு தாது பொருளோட அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதை இதுதான் அதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுதான். நெக்ஸ்ட் வந்து ரத்தம். ரத்தம்ன்றது அதோட நெக்ஸ்ட் லெவல். அப்போ அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரத்தம்ன்றது உடல்ல நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன அடிபட்டாலோ கீரல் பட்டாலோ ஃபர்ஸ்ட் வர்றது நமக்கு ரத்தம் தான் வருது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் அதை கீறி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர்றது வந்து மாம்சம். தோலுக்கு உள்ள இருக்கிறது வந்து மாம்சம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மேதஸ். மேதஸ்ன்னு சொல்லும் போது நம் உடலை காக்கும் அந்த கொழுப்பு சத்து, உடலை காக்கும் கொழுப்பு சத்து. இதை நான் பின்னாடி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து அஸ்தி. அஸ்தி என்று சொல்லும் போது நம்முடைய போன்ஸ். மஜ்ஜா. மஜ்ஜை அப்படின்னு சொல்லும் போது போன் மேரோன்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட்ல வர்றதுதான் சுக்ரம். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரசத்துல ஆரம்பிச்சு நமக்கு சுக்ரத்துல முடியுது. ஸோ சுக்ரம்னு சொல்றதை தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர் ரீஜெனரேட்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். ரீஜெனரேட்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லும் போது we can correlate it with sperm and ovum. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசன்ன ஆத்ம இந்திரியா மனஹ ஸ்வஸ்த இதி அபிதீயதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசன்ன ஆத்மான்னு சொல்லும் போது காமான மைண்டு, இந்திரியா அப்படின்னு சொல்லும் போது அது ஒண்ணுமே கிடையாது, நம்ம பஞ்ச இந்திரியங்களை குறிக்குது. பஞ்ச இந்திரியங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம செவி வழியாக கேட்பது, கண் வழியாக பார்ப்பது, மூக்கு வழியாக சுவாசிப்பது, பின் நம் கை கால்கள் அசைப்பது, இது எல்லாமே வந்து பஞ்ச இந்திரியங்களை குறிக்கும். இது அப்புறம் மனசு. இது எல்லாம் ஒருமித்த நிலையில் இருந்தால் அவன் ஆரோக்கியஸ்தன் என்பது இதன் பொருள். ஹலோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இப்போ நான் வந்திருக்கிறது வந்து தோஷாஸ். ஸோ வாதம், பித்தம், கஃபம். ஸோ வாதம் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடலில் ஒரு அசைவும் வாதத்தை குறிக்குது. வாதம் வெளியே என்னவா இருக்கு? காத்தா இருக்கு, பிரபஞ்சமா இருக்கு. ஸோ அதே தான் உள்ளேயும் இருக்கு. நமக்கு ஸ்பேஸ் அண்ட் மூமெண்ட், இதுதான் வாதத்தோட கான்ஸ்டிடியூஷன். பித்தம் அப்படின்னு சொல்லும் போது ஃபயர் அண்ட் வாட்டர் கான்ஸ்டிடியூஷன். கஃபம்னு சொல்லும் போது எர்த் அண்ட் வாட்டர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுதான் வந்து தோஷங்களின் உள்ளடங்கிய அந்த பஞ்ச மகாபூதங்களை அடக்கிய தோஷங்கள் இப்படிதான் பிரிவாகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது நான் சொன்ன மாதிரி தாத்துக்கள் ரச, ரத்த, மாம்ச, மேத, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சுக்ரம் இஸ் த ஃபைன் எசன்ஸ் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ சுக்ரம்னு சொல்லும் போது இட் டஸ் நாட் மீன் செமன் ஆர் ஸ்பெர்ம். It means both the ovum as well as the sperm. It is the reproductive tissue. Any abnormality to the male tissue causes sterility and female tissues causes infertility. So name the difference. நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ ஆணுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? விந்தணுக்கள் குறைபாடுன்னு சொல்லுவோம், இல்ல மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு என்ன சொல்லுவோம்? கருத்தின்மைன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெர்மோட இது வந்து மார்பாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஹெட், டெய்ல் அண்ட் பாடி, இதுதான் அலோபதியில சொல்லியிருக்கிறது. மாடர்ன் சயின்ஸ் இதை தான் மீன் பண்றாங்க. பட் ஆயுர்வேதாலையும் பல வருஷங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு செமன் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் கலர், டென்சிட்டி, ஸ்மெல் அண்ட் ஈவன் டேஸ்ட் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் இல்ல நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த சயின்ஸ் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு புரியறது கிடையாது. பட் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற யாருக்குமே அதை புரிஞ்சுக்கிற வந்து நமக்கு அந்த தன்மையே கிடையாது. அந்த காலத்துல வந்து அவங்க யோசிக்க முடிஞ்சது கூட நம்ம ஒரு 10% கூட இப்ப நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ as far as பாடியில வந்து இப்போ ஃபீமேலோட கான்ஸ்டியூஷன் என்ன வேணா இருக்கட்டும், பட் யூட்ரஸ் வந்து ஹீட்டான ஒரு இடம். அண்ட் ஃபீமேலோட மேலோட டெஸ்டிஸ் அப்படின்றது ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி. அங்க வந்து செமன் வந்து கோல்டா தான் இருக்கும். அண்ட் அதே நம்மளோட மெனார்கி இல்ல அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் அண்ட் இது இருக்கு இல்லையா, நம்மளோட ஓவம் வந்து ஹீட்டான ஒரு இது. ஸோ நம்ம இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம உடல்லையும் நடக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து பொம்பார்ட் பண்ணாதான் நமக்கு வந்து வி கெட் எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதே மாதிரி விந்தும் கருமுட்டையும் சேர்ந்தால் உருவாவது குழந்தை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, வாதம், பித்தம், கஃபம் வந்து இந்த சுக்கிர தோஷத்துல அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வாதம் வந்து நம்மளோட ஸ்பெர்ம்ல அதிகமாச்சுன்னா ஸ்பெர்ம் வந்து ஃப்ராத்தியா இருக்கும், தின்னா இருக்கும், அதுல வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்காது, அண்ட் அதோட வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இது எல்லாமே வாதத்தை குறிக்கும். வாதம் வந்து எப்பயுமே வந்து ஒரு டார்க்கான ஒரு கான்செப்ட். ஸோ அது எல்லாத்தையுமே கம்மி தான் பண்ணும். ஸோ அதுதான் இங்க வாதம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட ஸ்பெர்மோட அந்த டென்சிட்டி, வால்யூம் எல்லாமே கம்மியாயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பித்தம். பித்தம்ன்றது வந்து ஹீட். ஸோ ஹீட் வந்து நம்ம ஸ்பெர்முக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெர்ம் வந்து ஒரு ஒயிட்டான ஒரு ஃப்ளூயிட். ஸோ அது வந்து நமக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆயிடும், ஒரு மாதிரி பியூட்ரிஃபைடு ஸ்மெல் வரும். ஸோ அப்புறம் வந்து எஜாக்குலேட் பண்ணும்போது பெயின் அண்ட் இரிட்டேஷன்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பித்தம் அதிகமாச்சுன்னா இருக்கும். கஃபம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா மொட்டிலிட்டி இருக்காது, அந்த ஸ்பெர்முக்கு வந்து மொட்டையில இருக்காது, நமக்கு வந்து மொட்டிலிட்டி ரேட் கம்மியாயிடும். அப்புறம் வந்து லிக்விஃபேக்ஷன் டைம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ வந்து ஆக்சுவலா லிக்விஃபேக்ஷன் டைம் வந்து 5 to 10 minutes தான். பட் இந்த கஃபம் அதிகமா இருந்துச்சுன்னா 30 minutes ஆனாலும் உங்களோட ஸ்பெர்ம் வந்து லிக்விஃபை ஆகாது. ஸோ இட் வில் நாட் பி ஏபிள் டு ரீச் த எக் ஆன் டைம். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆர்த்தவம். ஸோ இப்போ நம்ம செமன் பத்தி பார்த்தோம், இப்போ நம்ம ஓவம் பத்தி பார்க்கலாம். இப்போ அந்த ஆர்த்தவம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் மோர் ஆஃப் அ மென்ஸ்ட்ரல் பிளட் தான். ஸோ அதை நம்ம என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா மாசாத்துன்னு சொல்லியிருக்காங்க. மாசாத் அப்படின்னா ஆர்த்தவம் இஸ் a liquid that flows in the women's reproductive system every month. ஸோ பாருங்க, அப்போவே வந்து they clearly mentioned it that it has to come every month. If it does not come even for a month, it must be either pregnancy or a disorder. டிஸ்மெனோரியாவா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஷுட் நாட் பி ஸ்டிக்கி அண்ட் காசிங் பர்னிங் சென்சேஷன் ஆர் பெயின் அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ். இட் ஷுட் ஃப்ளோ ஃபார் 5 nights. ஸோ இது வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இப்போ ஒரு ப்ராப்ளமா இருக்கு. என்னன்னா வந்து அவங்களுக்கு அந்த 5 daysக்கான ரத்தப்போக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து அனிமிக்கா இருக்காங்க. ஏன் அனிமிக் ஆகுறீங்க? பிகாஸ் ஆஃப் யுவர் டயட். ஸோ டயட்ல வந்து நீங்க என்ன சேர்த்துக்கணும், என்ன சேர்த்துக்க கூடாது, இது எல்லாமே நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கலர் ஷுட் பி தட் ஆஃப் அ, எத்தனை பேருக்கு வந்து இங்க வந்து பிள்ளையார் கண்ணு அப்படின்னு ஒரு சீட் இருக்கு, அது எப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அந்த அளவு ரெட்டா வந்து அந்த உங்களோட மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் வந்து இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ காசஸ் ஃபார் மேல் ஸ்டெரிலிட்டி, மேல்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் இன் த டெஸ்டிகல்ஸ். ஸோ டெஸ்டிகல்ஸ்ல வந்து நரம்பு சுத்திருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட வால்யூம் கம்மியாயிடும். ஏன்னா வந்து ஸ்பெர்மோட அந்த டியூபை வந்து நீங்க சுத்தி 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 விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெர்மோட அவுட்லெட்க்கு வந்து அது அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால வந்து வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா யூ வில் ஹாவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டெரிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்டு லிபிடோ. டிக்ரீஸ்டு லிபிடோன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த விரைப்பு தன்மை கம்மியாயிட்டு இருக்கும். தட் இஸ் டியூ டு ஏஜா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து எனி கிரானிக் எயில்மெண்ட்ஸ் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் லிபிடோ டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெர்ம் வந்து லூசிங் இட்ஸ் நேச்சர், லைக் ப்ராப்பர் கவுண்ட் இல்லாம ப்ராப்பர் ஷேப் இல்லாம, தென் யூ ஹாவ் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன்ன்றது வந்து நார்மலா வந்து இன் அ செக்ஷுவல் லைஃப் a male should be able to withhold his semen for at least 15 to 30 minutes. But if it does not happen within that duration, அதுக்குள்ள he is not able to withstand அப்படின்னா then he suffers from premature ejaculation. Next slide. And females. ஸோ ஆக்சுவலாக வந்து மேல்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயினை தவிர மற்ற எல்லாமே வந்து நான் சர்ஜிக்கலாக பண்ணலாம். ஈவன் ஃபார் மைல்டு வெரிகோஸ் வெயின் கேசஸ் நான் சர்ஜிக்கலாக பண்ண முடியும். பட் கம்மிங் டு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ வந்து இங்கே வந்து ஃபீமேல்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபீமேல்ஸோட ப்ராப்ளம் வந்து ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிசிஓடியா இருக்கட்டும், ஃபைப்ராய்டு யூட்ரஸா இருக்கட்டும், இது வந்து ரிக்கரிங் டிசார்டர். இது வந்து என்னன்னா ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. அண்ட் பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிஸ்ட், ஒரு சாக்லேட் சிஸ்ட், இல்லை வந்து ஒரு ஜஸ்ட் வாட்டர் சாக் தான். ஸோ அதை வந்து ட்ரீட் பண்றது வந்து ஃபைப்ராய்டு ட்ரீட் பண்றது ஈஸியா, பிசிஓடி ட்ரீட் பண்றது ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ட்ரீட் பண்றது ஈஸி. அண்ட் நம்ம கிளினிக்ல வந்து அதை ரொம்ப எஃபெக்டிவா பண்ணிடும். அண்ட் ஃபைப்ராய்டு வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப காமனா இருக்கு. அதோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன், அவங்களால வந்து அந்த பெயினை தாங்கவே முடியாது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு மாசம் வந்து 20 டேஸ்ல வரும், இன்னொரு மாசத்துல பார்த்தீங்கன்னா 40 டேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து தெர் இஸ் அ லாங், என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சும்மா டேப்லெட்ஸோ இல்லை ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நம்ம என்ன பண்ணா இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி மெடிசன்ஸ் தட் ஹெல்ப், இட் இஸ் த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தட் ஹெல்ப். டாக்டர் ஜெயகர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், வி ஹாவ் டு சேஞ்ச் ஆர் வாழ்க்கை முறை. நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து நம்ம ரொம்ப மாத்திக்க வேண்டியது இருக்கு. ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து ஹோம்லி ஃபுட்ஸ்க்கு நம்ம மாறணும். ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஒரு சீட் டே, மேக் இட் அ சண்டே, யூ கேன் ஹேவ் அ ஜங்க் ஃபுட், நாட் அன் இஷ்யூ. பட் ரெகுலரா ஜங்க் ஃபுட்ஸ், ரெகுலரா ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ஸ், இட் இஸ் நாட் அட்வைசபிள். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆயுர்வேதா அப்ரோச் இதுதான் நான் சொன்னேன். ஓகே மேம். ஸோ யூ ஆர் வாட் யூ ஈட், மேக் ஹெல்தி சாய்ஸஸ். ஸோ யூ ஆர் வாட் யூ ஈட்னு நான் இங்க மீன் பண்றது என்னன்னா, வாட் எவர் யூ ஈட் இஸ் த நரிஷ்மெண்ட் யூ கெட். ஸோ நீங்க நல்ல பழக்கங்களை உங்களுக்குள்ள ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி வெரி, என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஒரு see as far as females are concerned, if you have homely foods illa healthy foods, your glow in your face will tell if you are healthy or not. And for males, their vitality will tell if they are healthy or not. ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும், அதனால தான் ஃபீமேல்ஸ் எப்பயுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். யூ ஆர் மோர் ஆஸ்பீஷியஸ், மேல்ஸ் ஆர் மோர் மேஸ்குலைன். ஸோ ஃபெமினைன்ஸ் ஆர் சப்போஸ் டு பி மோர், என்ன சொல்றது, ஃபெமினைன், பட் மேல்ஸ் ஆர் சப்போஸ் டு பி மேஸ்குலைன். ஸோ வாட் எவர் யூ ஈட், ஃபீமேல்ஸ் வில் ஷோ இட் இன் தேர் ஃபேஸ்.
Males will show it in their body. So this is the difference. ஸோ ஆகாரம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட்ஸ் சொல்லியிருக்கேன், நான் டூஸ் சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம எது பண்ணக்கூடாதுன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ், ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசப்பான ஃபுட், ரொம்ப காரமான, ரொம்ப வந்து ஒரு துவர்ப்பான ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து ரொம்ப அதிக அளவில் சாப்பிடாதீங்க. 1 day is fine in a week, but not 7 days in a week. You go and have a Szechuan fried rice, or you have some என்ன சொல்றது, ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் மீலோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹாவ் மைல்டு ஃபுட்ஸ். அது எப்படின்னா, யூ ஆட் மோர் ஆஃப் என்ன சொல்றது, மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, கீ ஆட் பண்ணிக்கோங்க, பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மில்க் இஸ் அ வெரி குட் கூலண்ட் ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். பட்டர் மில்க் இஸ் அ வெரி குட் டைஜஸ்டிவ் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் தட் ஆர் ஹெவி அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ். ரொம்ப ஃபேட்ஸ் எடுக்க, அப்போ நீங்க கீ சாப்பிட சொல்றீங்களே, அது ஃபேட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கீ ஃபேட் கிடையாது. இட் இஸ் அ ஹெல்தி ஃபேட். எல்டிஎல், ஹெச்டிஎல் அப்படி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் ஹெல்தி ஃபேட். இட் டஸ் நாட் ஹேவ் திஸ் என்ன சொல்றது, அந்த மோனோ சேச்சுரேட்டட் ஆர் டைசாக்கரைட்ஸ் அந்த மாதிரிலாம். இட் இஸ் நாட் மோர் காம்ப்ளிகேட்டட், இட் இஸ் மோர் சிம்பிள். கீயை வந்து நீங்க உருக்கி, யூ ஜஸ்ட் மெல்ட் கீ அண்ட் ஈட், யூ வில் ஹாவ் அ வெரி குட் டைஜஷன். நான் சொல்ற ஃபேட்டி ஃபுட்ஸ் எது அப்படின்னா, ஒரு பீஃப் ஸ்டீக் அப்படியே சாப்பிடுறது, இல்ல வந்து ரெட் மீட்டை வந்து வித்தவுட் ரிமூவிங் இட்ஸ் ஃபேட் போர்ஷன் அப்படியே எடுத்துக்கிறது. தந்தூரி இஸ் ஃபைன் because you are taking out all, you are melting all the fat and you are taking the meat. But fry பண்றது, you fry it in oil, it becomes fatty. So அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸ் ஆல்கஹால் இன்டேக். See, alcohol, social drinking is fine, but alcohol intake in very excess quantity or daily intake of alcohol, you are losing your harmony there. Alcohol makes your mind go wayward. So at the time of taking it, you will be in a very high spirit, but after the booze is over, நமக்கு அது ரொம்ப, it puts you in trouble. So அதனால வந்து try to minimize the consumption of alcohol, avoid caffeine products. So அதே தான், இப்போ வந்து ஆல்கஹாலுக்கும் காஃபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. காஃபியும் இதை தான் பண்ணுது. என்னன்னா, when you take coffee, it gives you a hyper state of mind, but again after its potency goes away, it gives you more sluggishness than you were before. So அது பார்த்துக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி intake of red meat, you have to stop red meat intake. Chicken எடுத்துக்கலாம், lean meat you can take. Lean meat, I am coming to that slide where you can take foods. Next one, டூஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது வந்து கவுஸ் மில்க் அட் பெட் டைம். ஸோ வென் யூ கோ டு பெட், யூ ஹாவ் டு ட்ரிங்க் அட்லீஸ்ட் அ கிளாஸ் ஆஃப் கவுஸ் மில்க். ஐ ஸ்ட்ரெஸ் அப்பான் திஸ் பிகாஸ் என்னன்னா, இந்த கவுஸ் மில்க்ல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மதர்ஸ் பிரெஸ்ட் மில்க். ஸோ எல்லா ப்ரோட்டீன்ஸும் வந்து கவுஸ் மில்க்ல இருக்கு. அண்ட் இஃப் யூ கெட் அன் A2 கவுஸ் மில்க், இட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் for those who are lactose intolerant. So because see, புதுசா நான் இப்போ பால் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா, I will be lactose intolerant because I will not be, my body will not be able to digest the, இப்போ suddenly I am giving a new food to my body, na my body will not be able to take it inside. Next வந்து நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ், இது வந்து ரொம்ப வெரி பெனிஃபிஷியல். பனானாஸ் நான் சொல்லியிருக்கேன். Bananas are very good anti-hypertensive. I don't know how many of you know that, but it reduces your blood pressure. So sugar இருக்கிறவங்க, I ask you to avoid it. Diabetes இருந்ததுன்னா please avoid bananas because it immediately spikes your blood sugar level. But those who are non-diabetic and if you have hypertension, you can definitely take one banana in the afternoon, which is a very good antihypertensive. And when I say antihypertensive, it also calms your whole body. So அப்போ வந்து it keeps your mood in harmony.
அதே மாதிரி அவகேடோஸ், நத்திங் பட் பட்டர் ஃப்ரூட், அந்த கிரீன் கலர்ல இருக்குமே அது. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி குட். என்ன சொல்றது, பாடியில வந்து இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் நரிஷ்மெண்ட் டு த பாடி, எஸ்பெஷலி டு யுவர் செமன். அண்ட் ஃபிக்ஸ் ஆல்சோ ஆர் வெரி குட் ஃபார் யுவர் செமன். ஸோ இன்டேக் ஆஃப் ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் ஃபுட்ஸ். ஸ்வீட் ஃபுட்ஸ் நான் சொல்லும் போது இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் சுகர் ஆர் ஜாகரி ஆர் சம்திங், பட் ஸ்வீட் ஃபுட்ஸ் நான் சொல்லும் போது தட் விச் ஆர் ஸ்வீட் இன் tendency. In a sweet in tendency na, so there is a drug called ashwagandha. Ashwagandha nu or drug irukku, adu vandu pathina it has a sweet taste, but it is not a direct sweet. So அந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அண்ட் சாஃப்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லும்போது those which are made of rice batter like idlis, dosas. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து இடியாப்பம். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள். தென் டேக்கிங் ப்ராப்பர் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இங்கே நான் ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ் சொல்லும் போது இட் இஸ் நாட் ஜிங்க் அண்ட் விட்டமின்ஸ் as tablets. I'm going down. It is, if you are veg, you can take palak leaves or any green leafy vegetables like moringa and other things, which are good source of zinc and iron also in that matter. Then you have seafoods for non-vegetarians like prawns, shrimp and fish, which are rich in omega-3 fatty acids. Those are things you can take. And the other, Dr. Jayakar சொல்லியிருந்தார் இல்லையா, keep yourself hydrated. நிறைய தண்ணி குடிங்க. Both males and females at least 3 liters of water in a day. 2 to 3 liters in a day is very much sufficient to keep your reproductive organs very active. Next slide ma'am. ஸோ இப்போ நம்ம ஆகாரங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து விஹாரம். விஹாரம்னு நான் சொல்லும்போது வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ்? ஸோ சி டாக்டர் ஜெயக்கர் சொல்லியிருந்தார் இல்லையா, தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் அத்லீட்ஸ் டோன்ட் கெட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by keeping your blood stream and other things active, what you're doing is you're giving your body a lot of exercise that in turn inside the body it metabolizes faster. So your body's metabolism rate increases, and so your and the dhatu cycle irukku illaya, rasam to raktam, raktam to mamsam, mamsam to medas, medas to majja, medas to asti, asti to majja, majja to shukram. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபாஸ்டா ரொம்ப வந்து பியூரிஃபைடா உங்களுக்கு வந்து அந்த எசன்ஸ் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் a half an hour of cardio, walking every day, make sure that you have a healthy reproductive system. This is a proven fact. So and other thing is avoid over exertion. அதுக்காக வந்துட்டு நான் வந்து மத்தியானம் 12 மணிக்கு போயிட்டு நான் உட்காந்து மேலே போயிட்டு நான் டம்பிள்ஸ் எடுக்கிறேன், நான் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது இட் இஸ் foolishness. So you have to make it a habit. It should be a habit and not a one-time exercise. And also excessive indulgence in sex. See, இது வந்து it could be a little contrasting because என்னன்னா, see, excess indulgence in sex அப்படின்னு சொல்லும் போது it is like என்ன சொல்றது, having multiple times in a day. அந்த மாதிரி வந்து you are over exerting your body. அப்போ வந்து you will lose your potential. And avoid wearing tight clothes. See, for males வந்து இப்போ வந்து இந்த ஜாக்கீஸ், பாக்ஸர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு வருது. பட் ஆக்சுவலி யூ நோ ஒன் திங், இட் இஸ் நாட் வெரி அட்வைசபிள். ஏன்னா வந்து யூ ஆர் வேரிங் இட் வெரி டைட் டு யுவர் ஸ்க்ராட்டம் ஆர் யுவர் டெஸ்டஸ், தட் யூ ஆர் ஹீட்டிங் அப் யுவர் organ, so that what happens is inside the organ your sperm, which is supposed to stay in a cold storage, it becomes உள்ளே செத்து போயிடுது. So then what potency will it will have when it comes out and goes to the egg? There will be nothing. So அதனால வந்து you have to avoid these kind of அது வந்து என்னன்னா கமர்ஷியலா people are making things commercial, things which are highlighted. இப்போ ஒரு 4 பேர் போட்ட உடனே நமக்கும் அது see we also have to, it is becoming a social status மாதிரி. ஒரு jockey should not be a social status to us.
It is a health hazard to us. So we have to understand that. Then avoiding cycling for long distances. See, exercise பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, but cycling no அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, this is for both males and females. Avoid cycling, what I mean is, see, when you are cycling on a even surface, it is fine. But not all roads are even these days. We have a lot of potholes. So once you put in that your wheels into that holes and you come out of it, you will have a lot of jerks. This will cause an trauma to your scrotum or even to your testis or to the female reproductive system, and this will also cause to infertility. Then what happens is, don't suppress your natural urges. Visit restroom when and where required. This is a very important point. See, when you go somewhere, you are not comfortable with the restroom. One day it is fine, but not all days. So you have to make your alternates. Because why I say this is, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, நீங்க வந்து அந்த urge அடக்க அடக்க what happens is your muscles will become weaker, your body will start to dehydrate. And how many of you have experienced this ன்னு எனக்கு தெரியல. When you நம்ம வந்து இப்போ ரொம்ப நேரமா யூரின் போகல, and when you go to your restroom, your urine will start to burn because it gets concentrated. So அந்த மாதிரி ஹீட்டை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, then think about the reproductive organs, what will happen to your sperm and your ovum. So these are the kind of things we have to avoid. Next slide. So next one வந்து விஹாரம், frequent cold water bath. இது வந்து do's. So frequent cold water bath பண்ணும்போது you are giving some nourishment to your sperm. Then have sufficient sleep to maintain equilibrium. See, 8 hours of sleep is a must. A person should at least sleep for 7 hours in a day. So anything less than 7 hours his body is not going to be normal. Then next thing is, daily do walking at least half an hour to keep your body active throughout the day. This I've already told you. So next slide, ma'am. And this is a very important topic. So if I'm taking some time, I'm asking excuses to the organizers, because see, this is a very important topic that I wanted to explain to all of you. So கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் என் கூட கொஞ்சம் ஸ்பேர் பண்ணிக்கோங்க. I hope you will understand. Fine, doctor. எடுத்துங்க. Please. So the thing is, mental health and infertility. So நாம் பார்த்த வரைக்கும் patients வந்து, see, I've given a lot of medicines to patients, but I feel that as far as infertility is concerned, medicines alone is only half the treatment. So the other half goes to the mental health of these people. See, first year marriage ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, people will start speaking at the back of you. They will not come straight to your face. They'll speak at the back of you. என்னப்பா இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் எதுவும் நல்ல விஷயம் இல்லையா, இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையா. So this is how they start. Any good news, ஏதாவது this is how இது வந்து எப்படின்னா நம்ம கிட்ட டைரக்டாகவும் வராது. This will be spoken between our relatives to our mom or to our dad or somebody. So what happens is, these creepins will creep all these kind of thoughts in your close circle. So first வந்து distant circle வந்து நம்ம close circle வந்து stimulate பண்ணிடுவாங்க, இல்லை trigger பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஒரு 1 yearல இருந்து 2 yearsக்கு போகும்போது அவர் க்ளோஸ் சர்க்கிள் வில் கம் அண்ட் ஆஸ்க் அஸ், என்ன ஆர் யூ பிளானிங் டு ஆர் யூ போஸ்ட்போனிங் இட் ஆர் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இட் வில் ஸ்டார்ட் அ லிட்டில் ஃப்ரிக்ஷன். எப்படின்னா, மாமியார் மருமகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்லை மருமகனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் people will start to think of treatment options. என்ன நமக்கு இன்னும் குழந்தை இல்லை, see, actually 3 years without a child is not a problem. 3 years without a child, you can have a child in 3rd year. So that doesn't mean you are infertile. So the only thing is,
the time taken. See, not all body is the same. Everybody are not equal. Every constitution of each and everybody's body is different. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எடுத்த உடனே வந்து இஃப் யூ வாண்ட் அ சைல்ட் வி ஆர் நாட் ஃபீமேல்ஸ் ஆர் நாட் மிஷின்ஸ், மேல்ஸ் ஆர் நாட் மிஷின்ஸ். ஸோ வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வி ஹாவ் டு கிவ் டைம். ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா, இஃப் தேர் ஆர் எல்டர்ஸ் இன் திஸ் டிஸ்கஷன், if you have married couples, just give them the space, let them enjoy their life, let them get into that intimacy first, let them understand what is sexual life, let them not be machines just to have a child, they just have sex and leave. Sex is a, what do you call it, it is an art, it is love making, it is not actually sex that we say, it is love making. So people have to understand each other. So now I'll go into mental health. So avoid frequent quarrels with your spouse. ஸோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா, நியூலி மேரிடா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற டென்ஷனை கொண்டு வந்து வீட்டில் காட்டாதீங்க. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் கோஸ் வித் ஆஃபீஸ். அண்ட் வென் யூ கம் ஹோம், ஹாவ் அ ப்ளீசிங் டின்னர் வித் யுவர் ஒய்ஃப் ஆர் ஹாவ் அ காம் டிஸ்கஷன் வித் யுவர் ஒய்ஃப். ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் ஃபார், சி இஃப் யுவர் ஒய்ஃப் ஹஸ் குக் சம்திங், ஜஸ்ட் டெல், நம்ம ஜஸ்ட் சொல்லாமே, யூ ஹவ் குக்ட் இட் வெரி நைஸ்லி டுடே, ஐ லைக் இட். இல்ல வந்து you have dressed very good today. So just compliment her. This will reflect in your sexual life. I am 100% sure in that. See, because I have actually instead of giving medicines, I have treated at least 2 or 3 couples without medicines, with only counseling, where we have just told them what is sexual life. They have just not understood it correctly. They have understood it very wrongly, that going to bed, having sex is not life. You have to understand each other, understand each other's preferences, understand each other's likes and dislikes. So never let negativity creep into your mind. All these outside people talking about not having children, நமக்கு அது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கக்கூடாது. You must wait. You can wait for 3 years. I'm again and again telling you, 3 years above, then you are supposed to seek medical supervision for infertility. But below 3 years, you have your freedom to have natural birth. And again I tell you, those நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வந்து நேச்சுரல் பர்த் அப்படின்றது கடவுள் கொடுத்த வரம். ஸோ டோன்ட் டேக் ராங் steps like going for IVF, IUF, IVI, IUI, all these things in first 2 years of your married life or in 3 years of your married life. Wait, you will have a natural baby, and that parenthood will be very lovely. You will, each and every movement of your child, you will love it when it happens naturally. And after conception, நான் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆஃப்டர் கன்செப்ஷன் சொல்லியிருக்கேன். I am confident that after looking into all this, you will have a successful sexual life and you will have a very healthy progeny. உங்க குலம் வர்த்திக்கும், உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வரும் அப்படின்றதுல I am 100% sure. ஸோ அதனால தான் நான் இந்த வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் கன்செப்ஷன் ஆஃப் அ சைல்ட், during the prenatal period. Prenatal என்றது வந்து during your pregnancy time. Don't be sad. Females வந்து தயவு செஞ்சு அழாதீங்க, கஷ்டப்படாதீங்க. Because when you cry, you are inflicting grief in the child's mind also. So that is the reason why 60 to 70% of the children born in all the developing countries are either delayed milestone or special children or autistic children. It is a very sad scenario that I'm telling you. நம்ம குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமா பெத்து எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொருத்தரோட குறிக்கோளா இருக்கணும். சும்மா வந்து கரு உருவாயிடுச்சு, ஏதோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. We must make sure that we give birth to a very healthy child, a very intelligent child. So that is in all the parents. And இங்க மேல்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை திட்டுறது பிரெக்னன்சி டைம்ல, டோன்ட் டூ தட். ஐ எம் சின்சியர்லி அட்வைசிங் யூ அஸ் அ பிரதர், டோன்ட் டூ தட். தென் ப்ராக்டிஸ் யோகா. யோகால வந்துட்டு
Simhasanam is a very good exercise. You will have videos in YouTube. You can just have a look of what is Simhasanam. அது வந்து ஒரு Kegel exercise மாதிரி தான், where you will keep your butt intact and your bladder will be intact. So you will have a very, என்ன சொல்றது, அந்த controlling power of your organs. Next slide. Pranayamam வந்துட்டு, it is just withholding your breath. So it is 1:2 ratio. When you hold it once for a 1 minute, you hold it, you inhale for 1 minute, you hold it for half a minute, you exhale for 2 minutes. So this is pranayama. Next thing is Ayurveda medicines for infertility. See, I'm not going into என்ன சொல்றது patent medicines இல்ல வந்து formulations அந்த மாதிரி சொல்லல. I'm going to give you single drugs. Single drugs ன்னு சொல்லும்போது these are very much available all over India, and nowadays even Malaysia has Ayurveda clinics where you will get these medicines on pre-orders, or you can, or readily available. I'm just giving you 3 ingredients for male infertility. One is ashwagandha. It is a very very உலகத்திலேயே இந்த ஒரு ட்ரக் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அஸ்வகந்தான்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் அஸ்வம் அப்படின்னு சொல்றது வந்து ஹார்ஸ். ஸோ தட் விச் கிவ்ஸ் யூ அ பவர் ஆஃப் அ ஹார்ஸ் இஸ் கால்ட் அஸ் அஸ்வகந்தா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட குவாலிட்டி, குவான்டிட்டி, உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விதாரி. விதாரின்னு சொல்லும்போது இட் இஸ் பியூரேரியா டியூபரோசா. அது வந்து பால் முதுக்கன் கிழங்கு. ஸோ பேர்லயே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் தட், பால்னு சொல்லும்போது மில்க். ஸோ அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டியூபர். அதோட ரூட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் மில்க், அவ்வளோ ஒயிட்டா இருக்கும். அதை நீங்க வந்து பாயில் பண்ணி ஒரு 2 days சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்ல வந்து, உங்களுக்கு வந்து அந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் இருந்திருந்தா கூட your chest pain will go away. I'm not misleading you. I am absolutely sure your chest pain will be corrected in just 2 days of taking vidari with milk. Next is kapikachu. Kapikachuன்றது வந்து பூனைக்காளி விதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. Mucuna purulensis வந்து அதோட botanical name. It is a herb that prevents premature ejaculation. 60% of 30 years and above males கிட்ட கேட்டீங்கன்னா they will tell this complaint of premature ejaculation. என்னால வந்து என்னோட ஸ்பெர்ம் வந்து withhold பண்ண முடியல 15 to 30 minutes. As soon as I have an intercourse, I immediately have to ejaculate அப்படின்னு சொல்லிட்டு. So இந்த herb வந்து it is a very good drug for premature ejaculation. Next slide. So இந்த 3 வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சதாவரி. சதாவரி அப்படின்னு சொல்லும்போது சத மானம் பவது அப்படின்னு சொல்றது வந்து 100 years. ஸோ சதம் அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் யூ 100 kinds of benefits to your female health. ஸோ இது வந்து ஒரு நர்வ் டானிக், இது வந்து ஒரு யூட்ரைன் டானிக். ரொம்ப வந்து ஒரு இட் இஸ் அ வெரி குட் ட்ரக் ஃபார் ஃபீமேல் யூட்ரைன் ஹெல்த். உங்களோட யூட்ரஸை வந்து அவ்வளோ கூலாக வச்சுக்கும். இட் இஸ் சச் அ ஹாட் பிளேஸ். அங்கே வந்து ஸ்பெர்ம் சர்வைவ் ஆகணும்னா இட் மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கோல்டு அட்மாஸ்பியர். ஸோ அதை வந்து இந்த சதாவரி வந்து இட் வில் கிவ் அதுக்கான கரெக்ட் ஆம்பியன்ஸை வந்து உங்கள் ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணுறதுக்கான அந்த ஆம்பியன்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதுல வந்து சதாவரி இஸ் அ வெரி குட் ட்ரக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோகா. சராக்கா அசோகான்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் அ பார்க். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து பொடி பண்ணி நீங்க பால்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆல் திஸ் டிஸ்மெனோரியா, பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி வந்து எக்ஸஸ் ப்ளீடிங், அதுவும் வந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம், அந்த பிரச்சனையும் வந்து அது கியூர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியோட மெயின் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். as far as infertility is concerned, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஐ எம் ஓப்பன் டு questions now.